சூடாக இருப்பா. கேரளாவுடைய ஒரு சூப்பர் வைரல் ரெசிபியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா தாராளமாக சாம்பார் வெங்காயம், தேவைப்படுற அளவுக்கு கல்லுப்பு, காஞ்ச மிளகா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ப்ளஸ் தேவைப்படுற அளவுக்கு நல்லா தாராளமாகவே கொத்தமல்லி நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்து இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக குறைன்னே அரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப பேஸ்ட் பண்ணல. தேவைப்படுற அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு எந்த பெருசாக அளவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1.25 கிலோ பீஃப் வச்சுருக்கேன். இப்போது பீஃபை மட்டும் ஒரு 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா, வாங்க. இந்த பீஃபை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸான ஒரு சின்ன சின்ன பீசஸாக போடுங்க. இப்படி இந்த 2 கொத்து கருவேப்பிலையும் அப்படியே போட்டுடலாம் தாராளமாக. இது ரொம்ப சிம்பிளான பீஃப் ரெசிபி, ஆனால் செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. கொஞ்சம் போல் அந்த இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த கறிக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சோன்னு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு போதும். இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இதை பெரட்டி விட்டுறேன். இப்போது பீஃப்லேயே வந்து கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன்னா, இப்போ பீஃப் கறிலையுமே தண்ணி இருக்கும், அதுவும் விடணும்ல, அதுக்காக தான். ரொம்ப தண்ணி ஊற்றினா தண்ணியாகிடும். இது வந்து ஆக்சுவலாக பெரட்டல் மாதிரி வரணும் நமக்கு, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அப்படியே இதோட மூடியை போட்டு ஒரு 8 விசில் வச்சிடலாம். A few moments later. பீஃப் வெந்துட்டுருக்கு. அதுக்கு தேவையான மசாலாக்களையும் சைடில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதை வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். இந்த மண் சட்டியில் வந்து நான் நிறையா மீன் குழம்பு நிறைய டைப்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். அதே ட்ரெடிஷ்னல் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த மசாலா வந்து சட்டியில் செஞ்சால் தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சட்டி சூடாயிடுச்சு. இதை நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டியில் வந்து இந்த மண் சட்டியில் செய்யும் போது புகை வரதான் செய்யும். அது எண்ணெய் வாங்குது இல்லையா அந்த சட்டி, அதனால் எண்ணெய் வரதான் செய்யும். அதுக்காக ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் இங்கே நல்ல வாசனை இருக்குது. இப்போ ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். அளவே இல்லைங்க, சாம்பார் வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் சூப்பராக. கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். நிறைய டிஷ்ஷில் வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி தான் சேர்க்குறோம், ஆனால் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இந்த வெங்காயம் வந்து அப்படியே பிங்க் கலரில் அப்படியே வெந்து சூப்பராக வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் சூப்பர் கலரில் வெங்காயம் அழகாக வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, சாஃப்டாகவும் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு 2-3 துண்டு இஞ்சி நல்லா வச்சு இடித்து இந்த மாதிரி நல்லா துருவின மாதிரி போடுங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி போடக்கூடாது, அப்போ தெரியாது. இது கிரேவியாக ஆகாது, அப்படியே ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி இருக்கும், அப்படியே பெரட்டல் மாதிரி இது. அதெல்லாம் தெரியும், அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிடும்போது தெரியும், வாயில் மாட்டோம், அதுதான் ஃப்ளேவரு. அரைச்சி போடுறது ஒரு ஸ்டைல், ஆனால் இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக அப்படி சொல்லுது தனியாக சாப்பிடும்போது ஒவ்வொரு பீசஸாக மாட்டோம்ல, அது ஒரு ஸ்டைல். இதை நம்ம அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் செஞ்சிட்டே இருக்கலாம். நல்லா இது முறுகி வரத்துக்கும் நம்ம பீஃப் எடுத்து போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டில் இருந்தும் அப்படியே அந்த பால் மாதிரி வெளியே வந்துருக்கு பாருங்கள், நல்லா ஸ்மாஷியாக வெந்து சூப்பராக இருக்குல்ல. இந்த அரைச்சி வச்சுருக்கிற குறைன்னு தான் அரைச்சி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா பொடி, அதை அப்படியே போட்டுடலாம். இந்த டிஷ் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன், அதனால் நீங்கள் கரெக்டான அளவுக்கு சேர்க்கணுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கறி நல்லா வெந்து வந்துருச்சு. அதெல்லாத்தையும் அள்ளி இந்த சட்டியில் மாற்றிடலாம், அப்படியே போட்டுடலாம். இது எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கல்லில் வெந்து வந்திருக்கும் நல்லா. அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக வந்திருக்கு. இது இப்போ நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது இப்போவே எடுத்து சாப்பிடும் போல தான் இருக்குது. ஆனால் இதோட மசாலாவோட ஃப்ளேவர்லாம் ரெடி ஆகி இறங்கினதுக்கப்புறம் இந்த கறி சுருண்டதுக்கப்புறமா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இதோட முடியாது. இதெல்லாம் ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் இது மேலே ஒரு சின்ன தாளிப்பு இருக்குது. அதே நம்ம செஞ்சு இது மேலே ஊற்றினா தான் இது ஃபைனலாகவே ஆகும். மசாலா ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நல்லா வேக வச்சு செய்யணும். விசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 விசில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்துக்கணும். சில கறிக்கு வந்து ஏற்ற மாதிரி அது சாஃப்டாக திடீர்னு வெந்துடும் சீக்கிரமாகவே. 6 விசிலில் கூட வெந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 5-6 விசில் போனதுக்கப்புறம் ஒரு தடவை எப்போவுமே குக்கர் ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்துக்கங்க. இல்லைனா கறி ரொம்ப வெந்துட்டாலும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இதுக்கெல்லாம் கறி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கணும் ஓரளவுக்கு. இந்த டைமில் பாதி வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்ல வாசனை வரும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம கேமராமேன் வேறு ஒரு மாதிரி வெறி கொண்டு இருக்கார். சத்தம் மட்டும் வந்திருக்கும் பாருங்கள். இது நல்லா இப்போ எண்ணெய் விட்டு சூப்பராக குளு 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 குளுன்னு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த சத்தத்தை கேளுங்க நல்லா. நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் விட்டு வருது பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே தேங்காய் எண்ணெய், வேறு எந்த எண்ணெயும் கிடையாது. செம்ம ஃப்ளேவரில் இருக்குது பாருங்கள். நல்லா கறி எண்ணெய் விட்டு நல்லா பிரண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் சைடில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம்லாம் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் அப்படியே தாளித்து அது மேலே ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம பேலன்ஸ் ஆரம்பமே எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முழுசாகவே போட்டுக்கன்னா அறுத்தும் போடலாம் நீங்கள். ஆனால் இது மேலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை வெங்காயம் மாதிரி இருக்கும், கடித்து சாப்பிட நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இப்போ எப்படியே போட்டிருக்கேன். இது ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, பச்சையாக இருந்தாலும் ஓகே தான். சும்மா ஃப்ளேவருக்காக இதை வந்து அப்படியே தாளித்து ஊற்றுறேன். இது இந்த கறிக்கான ஒரு சின்ன தாளிப்பு தான் இது. நல்லா தாராளமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்படியே தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வருது பாருங்க ஒரு வாசனை. இந்த சடசடான்னு வர சத்தம், இந்த தேங்காய் எண்ணெயோட அந்த கருவேப்பிலை வாசனை அல்டிமேட்டாக இருக்கும். தாளிப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து அதை அப்படியே அழகாக ஃப்ரை பண்ணி போடுங்க. இந்த தாளிப்புலேயே கொஞ்சம் மல்லி புதினா போட்டுக்கலாம். இதை அப்படியே இது தலைமையில் அப்படியே சல்லுன்னு ஊற்றிடலாம். நல்லா அப்படியே செம்மையாக இருக்கா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் வைரலான கேரளாவுடைய பெரட்டல் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும்.
சூப்பர் வைரலான பீஃப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்துங்க. இந்த பீஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருட்கள் எதுவுமே கிடையாது, ஆனால் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் வந்திருக்கு. என்னடா இவ்வளோ மிளகா கொட்டியிருக்கேன்னு நானே யோசித்தேன். பட் பார்த்தா அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த காரம்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாம்பார் வெங்காயம் இவ்வளோ போட்டிருக்குமே, அது முழுசாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அதை அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி முழுசாக இருக்கும், அது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அப்படியே அந்த கறியில் வச்சு அந்த கறி எப்படி வந்திருக்குன்னு காட்டவே இல்லை நான். நல்லா சாஃப்டாக பீஸாக வந்திருக்கு. சாம்பார் வெங்காயத்தை அந்த வெங்காயம் நல்லா சூப்பராக இருக்கும். எலுமிச்சம்பழத்தோடு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும்.